Headlines TV நேயர்களுக்கு வணக்கம். Happy New Year 2018. I wish you once again happy and prosperous New Year 2018. So நிறைய programs என்னோட astrology, numerology and other programs in Headlines TV எல்லாரும் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இந்த வருஷமும் நிறைய programs இருக்கு, வாட்ச் பண்ணுங்க. இப்போ வந்து New Year prediction, ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு துவக்கம் எப்படி பலனா இருக்கு, எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உங்களோட டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹெட்லைன்ஸ் டிவியை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா மந்த்லி ப்ரிடிக்ஷன்ஸ், பிளானட்டோடைய டிரான்சிட் ப்ரிடிக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வாஸ்து, நியூமராலஜி, ஆஸ்ட்ராலஜி, ஃபேஸ் ரீடிங், பாம் ரீடிங், ஜெமாலஜி, இது எல்லாத்தோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. ஃபார் கன்சல்டேஷன் நீங்கள் டிஸ்பிளே தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் a very 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 happy and prosperous new year 2018. Happy New Year 2018. ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த 2018வது வருஷம், இந்த வருஷத்துடைய துவக்கம், இந்த வருஷத்துடைய பிளானிங் எல்லாம் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குன்றதை நான் உங்களோட டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு அண்ட் கேது வந்து உங்களோட ப்ரீவியஸ் பார்ட்டில் டிரான்சிட் ஆயிருக்கு. இந்த டிரான்சிட்டே வந்து உங்களுக்கு லாட் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல்லான, லாட் ஆஃப் ஃபேவர்ஸ் நடக்கக்கூடிய ஒரு டிரான்சிட் தான் நம்ம பார்க்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ராகு அண்ட் கேது 3rd and 9th ஹவுஸில் மூவ் ஆயிருக்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக வராத அந்த பாக்கி கடன்கள், அதே மாதிரி தேங்கி கிடந்த பண வரவு, உங்களுடைய மணி வந்து அவுட்டரில் வந்து அது பிளாக் ஆகி அது வர முடியாமல் ஸ்ட்ரக் ஆயிருந்ததுன்னா டெஃபினட்டாக அதெல்லாம் வந்து உங்களுக்கு திரும்ப வந்து வரக்கூடிய ஒரு நிலை தான் இந்த 2018. இந்த ராகு அண்ட் கேதுவே உங்களுக்கு வந்து இவ்வளோ ஃபேவரபுளாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, அந்த முயற்சி வந்து உங்களுடைய ப்ரீவியஸ் பார்ட்டில் நிறைய அப்டக்கல்ஸ் இருந்திருக்கு, அதில் வந்து சரியாக கிளிக் பண்ணி கொடுக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ராகு அண்ட் கேதுவோட இந்த டிரான்சிட்டே இந்த 2018 பார்க்கும்போது இந்த பிளானோட பொசிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எடுக்கிற முயற்சியில் வெற்றியை கொடுக்குற ஒரு தருவாயை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சாட்டர்ன், எல்லாரும் பயந்துருப்பாங்க இந்த சனி வந்து 8வது வீட்டில் போனால் இந்த மாதிரியான பலன் கொடுக்குது. நான் நிறைய அதை பற்றி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். 8th house இஸ் நாட் அ பேட் ஹவுஸ். 8th ஹவுஸுங்கிறது சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுற ஒரு ஹவுஸ். ஸோ லாட் ஆஃப் சேலஞ்சஸ் இருக்கும். சேலஞ்சை ஃபேஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே உயர முடியும். ஸோ உங்களுக்கு வந்து கடினமான சில பகுதிகள் வந்தால் தான் உங்களுடைய பலமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். டு ப்ரூவ் யுவர் ஸ்ட்ரென்த், டு ப்ரூவ் யுவர் நாலேஜ், இந்த 2018 உங்களுக்கு அந்த நாலேஜும் உங்களோட ஸ்ட்ரென்த், உங்களுடைய எபிலிட்டி, உங்களுடைய சேலஞ்சுக்குண்டான அந்த டாஸ்க் அண்ட் உங்களுடைய டீப் டவுன் எனர்ஜி, இது எல்லாமே வெளிக்கொண்டு வரதுக்குண்டான டைம் தான் இந்த 2018. ஸோ 2018 வில் பி அ சேலஞ்சிங் இயர் ஃபார் யூ. அதெல்லாம் நீங்கள் வந்து பயந்துட தேவையில்லை. அதை எப்படி எதிர்கொள்கிறது, இந்த பிளானை ப்ராப்பராக நீங்கள் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ ஜூபிட்டர், உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் ஜூபிட்டர் கெட்ட பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு குரு. அந்த கிரகமே உங்களுக்கு மறைஞ்சு போகுது. இது விபரீத ராஜ யோகம்னு சொல்லுவாங்க. விபரீத ராஜயோகம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கெடுபலனாக போகிற மாதிரி தெரிஞ்சு அதுவே வந்து ராஜயோகமாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த யோகம் இந்த ரிஷப ராசிக்கு 2018 பிகினிங்லேயே இருக்குது. ஸோ இந்த யோகம் செயல்பட உங்களுக்கு விபரீத ராஜயோகங்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு உங்களோட சான்சஸ் வந்து உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மற்ற பிளானட்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது வருஷத்தோட பிகினிங்கில் சூரியன், சுக்கிரன் அண்ட் சனி, இந்த 3 கிரகங்களும் உங்களுக்கு வந்து 8th ஹவுஸில் இருக்கும். பட் அது ஒவ்வொரு மந்தாக மூவ் ஆகிற பிளானட்ஸாக இருக்குதா, அதை பற்றி பெரிய வரிஸ் எதுவும் தேவை கிடையாது. மெர்க்குரியுடைய பார்வை, அதாவது புதனுடைய பார்வை உங்களுடைய ராசி மேலே நேராக விழுது. உங்களுக்கு பஞ்சமாதிபதி, அதாவது ஹவுஸ் ஆஃப் 5 அப்படின்னு சொல்கிறோம். உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் அண்ட் உங்களுடைய இன்கம் ஹவுஸ் பிளானட் வந்து உங்கள் ராசி மேலே பதியறது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சக்ஸஸ். என்னன்னா வருஷத்தோட துவக்கத்திலேயே உங்களோட பிளான் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அந்த பிளானை வந்து சூப்பராக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ரூட்டும் உங்களுக்கு பாசிட்டிவாக அமையறதுக்கு சான்ஸ் வந்து உங்களுக்கு ஹைலி ஃபேவரபுளாக தெரியுது. ஸோ ஓவரால் நம்ம எல்லா பிளான்ஸும் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம்னாலும் கூட இந்த 2018 ஃபார் ரிஷப ராசி சூப்பரான ஒரு வருஷம் தான். சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி உங்களுடைய வளர்ச்சி வந்து சாதாரண லெவல்லேருந்து ஒரு மேல்படியான வளர்ச்சிக்கு கொண்டு போகிற ஒரு ஆண்டாக தான் அமையும். இப்போ நம்ம ஜாப் அண்ட் கரியரில் எடுத்து பார்த்தோம்னா மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேடி வரும். அந்த மல்டிபிள் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் டெஃபினட்டாக நீங்கள் தைரியமாக எடுங்க. ஏன்னா ஒரே டைமில் வந்து 3-4 தொழிலை பண்ணக்கூடிய அமைப்பும் யோகமும் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பீப்புளுக்கு வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஓவர்சீ கனெக்டிவிட்டி, ஸோ உங்களுக்கு வந்து நாடை விட்டு நாடு எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுற பிஸ்னஸ் இருந்தீங்கன்னா அது வந்து வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் இயராக அந்த ரிஷப ராசிக்கு 2018 நடக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி வந்து பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து லோக்கல்லையும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான பலன் வந்து இந்த ரிஷப ராசிக்கு இருக்குது. அதே மாதிரி மணி ஃப்ளோ ஆஃப் மணி வந்து எக்கச்சக்கமாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. இப்போ மேரேஜ் லைஃப் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும்
இந்த ஜூபிட்டருடைய பிளேஸ்மெண்ட் 6th ஹவுஸில் இருந்தாலும் கூட ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ராகுவின் கேது வந்து ஃபேவரபுளாக இருக்கிறதுனால ஷுவராக மேரேஜ் சான்ஸ் எல்லாமே வந்து ஹைலி பாசிட்டிவான ஒரு சைன் தான் நமக்கு இண்டிகேட் ஆகுது. ஸோ மேரேஜுக்குள்ள முயற்சியில் இருக்கவங்க ரிஷபராசியாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு எந்த தடங்களும் கிடையாது. ஸோ தடங்கள் இல்லாதனால உங்களுடைய பர்த் சார்ட் அனலைஸ் பண்ணிங்க, அதில் வந்து உங்களுக்கு நல்ல தசாபுத்தி காலம் இருந்தால் டெஃபினட்டாக இந்த கோச்சாரத்தில் இப்போ இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷன்ஸில் உங்களுக்கு எந்த விதமான தடங்களோ பிளாக்ஸோ கிடையவே கிடையாது. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமைந்தால் நிச்சயமாக இந்த 2018 திருமண வாழ்க்கை மிக மிக ரொம்ப நல்லபடியாக அமையும். அதே மாதிரி வந்து சைல்ட் பர்த், குழந்தை வந்து ரொம்ப நாளாக பிறக்கலை, குழந்தை வந்து பிறக்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க, அது வந்து இன்னும் வந்து கைக்குடி கொடுக்கல, கடவுள் இன்னும் அதுக்கு ஒரு ப்ளஸ் பண்ணலன்னு நினச்சிங்கன்னா இந்த 2018 உங்களுக்கு சாட்டனுடைய பார்வை, ஏன்னா உங்களுக்கு வந்து 5th ஹவுஸோடைய 5th ஹவுஸ், தட் இஸ் புத்திரஸ்தானத்துக்கு புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது இந்த 9th ஹவுஸ். அந்த ஹவுஸ் லார்ட் சாட்டனுடைய பார்வை வந்து உங்களுக்கு 5th ஹவுஸில் விழுது. அதோடைய ஒரு பலனாக உங்களுக்கு நிச்சயமாக சில பல சிரமமான சூழ்நிலை இருந்தாலும் கூட குழந்தை பாக்கியத்தை டெஃபினட்டாக உங்களுக்கு கொடுக்கும். ஸோ 2018 பொறுத்த வரைக்கும் சைல்ட் பர்த்க்கு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு டைமாக தான் இது தெரியுது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வழியில் ஃபேவர்ஸ், அதாவது நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வழியில் உங்களுக்கு வந்து ஃபேவர்ஸ் நடக்கக்கூடிய ஒரு வருஷம் தான் இந்த 2018. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய நெய்பர்ஸ், உங்களுக்கு அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய நெய்பர்ஸும் உங்களுடைய நெட்வொர்க், இதன் மூலிமா உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப பிரபலம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டில் இருக்கவங்க ஆர் எனி கலைத்துறையில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த பிரபலம் அடையக்கூடிய வாய்ப்பை வந்து ரிஷபராசி கொண்டு வந்து கொடுக்கும். ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல் எல்லாம் எடுத்து பண்ணுற மாதிரியான ஒரு டைம் வந்து இந்த வாட்டி சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி சாட்டனுடைய இந்த 8th ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம வந்து இப்போ பிஸ்னஸ்க்கு பார்த்தோம், ஃபேமிலி லைஃப் பார்த்தோம், பர்சனல் ஹெல்த், இந்த ஹெல்த் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது இருக்குமா, ஏதாவது பெரிய பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 8வது வீட்டில் சனி இருக்கிறதுனால இது வந்து ஏதாவது பாதிப்பு கொண்டு வந்து கொடுக்குமா, ஏதாவது விபத்து நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நோ. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் பிளானட் தான் அந்த சாட்டன். அந்த சாட்டன் வந்து 8th ஹவுஸில் இருக்கும்போது யாருக்கெல்லாம் இது கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ண உங்கள் பர்த் சார்ட் தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும். உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் ஒருவேளை சனி கெட்டு போயிருந்தா, பலகீனமாக இருந்தா, இல்லை வந்து வக்ரம் அடைஞ்சு நெகட்டிவான ஹவுஸில் இருந்தால் மட்டும்தான் ஒரு சில கெடுதல்கள் செய்யும். இல்லைனா டெஃபினட்டாக அந்த 8th ஹவுஸ் உங்களுக்கு ஹைலி பாசிட்டிவ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய லக்னா 1st ஹவுஸ், இல்லை 6th ஹவுஸ், 5th ஹவுஸ், 9, 10, 11 இந்த மாதிரி ஹவுசஸில் சாட்டன் பிளேஸ் ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு பயங்கர பாசிட்டிவான பலன் தான் இந்த 2018 கொடுத்துட்ருக்கும். ஸோ இது வந்து உங்களுடைய ஹெல்த் சைடில் நம்ம பார்த்துருக்கோம். நியூ வெஹிக்கிள்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேசிங் இந்த மாதிரியான ஒரு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா இந்த 2018 அது வந்து நிறைவேற்றி கொடுக்கும். காரணம் என்னென்னா வெரி கிளியர், இந்த 8th ஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு மறைமுகமான இடம். ஸோ அசையா சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அசையா சொத்தை வாங்கக்கூடிய பலனை வந்து இந்த சனியுடைய இந்த பிளேஸ்மெண்ட் 2018 ரிஷபராசிக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டி பையிங், ப்ராப்பர்ட்டி ஆர் கன்ஸ்ட்ரக்டிங், அதாவது பில்டிங் பண்ணுறது, வீடு கட்டுறது, வெஹிக்கிள் புதுசாக வாங்குறது, வெஹிக்கிளை சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா யோகங்களும் ரிஷபராசிக்கு வந்து 2018 ரொம்ப 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 பாசிட்டிவாக நமக்கு தெரியுது. ஸோ ஓவராலாக ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கூட நம்ம வந்து 2018 பார்க்கும்போது ஒரு குட் லக் இயராக தான் நமக்கு தெரியுது. கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும், சில விஷயங்களை வந்து டஃப் சேலஞ்சோடு நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சில விஷயங்களை வந்து கொஞ்சம் மனம் அப்படியே குழம்புற மாதிரி போகும். பட் இறுதி முடிவு உங்களுக்கு வந்து ஃபேவராக தான் மாறும். வெரி ஹாப்பி நியூ இயர் 2018 ஃபார் ரிஷபராசி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 2018 நல்லா பிளான் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் ஒருவேளை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும், யூ ஹேவ் லாட் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் யூ ஹேவ் லாட் ஆஃப் பிளானிங்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பர்சனல் ஹாரோஸ்கோப் நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். அதோட தசா புக்தி, அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய குறை நிறைகள் என்ன ரெமெடி பண்ணலாம், எப்படி நம்ம வந்து அதை ஓவர் கம் பண்ணி மேலே வர்றது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்ற ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ டீட்டெயிலாக உங்கள் சார்ட் அனலைஸ் பண்ணி அதுக்குள்ள நான் உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் ஆன்லைன்லேயே நான் வந்து ஒரு ஃபோனில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். தேங்க்யூ.